எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீட்டிலலாம் மிஞ்சி போன சாதத்தை வச்சு வடை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் 15 நிமிஷத்துலேயே நம்ம இதை பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 கப் சாப்பாடு, மிஞ்சி போன சாப்பாடு இருக்குல்லையா அது 1 கப், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கெட்டியாக இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இது தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் ரொம்ப சின்னதாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். நீங்கள் முழு பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். இது சின்ன பசங்க சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. கையை தண்ணியால் கொஞ்சம் நனைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் கையில் ஒட்டாமல் எண்ணெயில் போடுறதுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வடை மட்டும் போட்டுக்கோங்க. முதல்ல எல்லாம் போட்டிங்கன்னா ஒட்டிக்கிடும் ஒன்றுக்கு ஒன்று. இது இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கவும் நம்ம அடுத்த வடையை தட்டி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், முதல்ல போட்டது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. 2 சைடும் நல்லா கலர் ஒன்று போல் இருக்கணும். அது மாதிரி மீடியம் ஹீட்லேயே பண்ணுங்கள், இல்லைனா வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள மாவாக இருக்கும். இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவுலையும் நம்ம வடை தட்டி போட்டுடலாம். 1 கப் ரைஸ்க்கு ஒரு 8 வடை வருங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.